ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க வீரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த உள்ள பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துல நம்ம பாசமா அழைக்கப்படுற டான் லீ தான் லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படமும் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து சிங்கம் படம் மாதிரி தான். நாம எப்படி இங்க வந்து அந்த சூர்யா கேரக்டர் அது சுத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து அடுத்தடுத்து படங்களை மட்டும் வில்லனை மாத்திட்டு போமோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து பெட்டரா பண்றாங்க. நெக்ஸ்ட் படங்கள் வரும்போது ஒவ்வொன்றும் பெட்டரா தான் இருக்குமே தவிர எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாவோ இல்லை ஓவர் டோஸாவோ இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ். அப்படி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நபரை துரத்தி துரத்தி வந்து கொலை பண்றாங்க. போலீஸ் கிட்ட அடைக்கலம் கேட்டுமே அந்த போலீஸ்காரரோட சேர்த்து வந்து கொலை பண்றாங்க. இந்த கேஸ் நம்ம ஹீரோ கிட்டக்க வருது. அப்படி சாதாரணமா வரக்கூடிய அந்த கேஸ அவரோட டீமோட சேர்ந்து தீவிரமா விசாரிக்கும்போது, இது ஒரு ஆன்லைன் கேம்பிளிங்க சுத்தி நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த வில்லன நம்ம ஹீரோ வழக்கம் போல புடிச்சு பந்தாடுனாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்துலயுமே சூப்பரான புரொடக்ஷன் வேலையில அமேசிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு நிரப்பி குடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே ஒண்ணுமே அதே மாரி வழக்கமா அந்த 3 படங்கள்ல எப்படி இருந்துச்சோ, அதே மாரியான ஸ்க்ரீன் பிளே. வில்லன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பவர்ஃபுல்லான ஒரு வில்லன காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வில்லன கிளைமாக்ஸ் ஒட்டி நம்ம ஹீரோ பந்தாடுற மாரி கிளைமாக்ஸ் போட்டு முடிப்பாங்கல்ல, வழக்கமா அதே மாரி தான். நீங்க இதுவரைக்கும் வந்த எல்லா படங்களையுமே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். ஆனா நடுவுல இருக்கக்கூடிய அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் பண்ணக்கூடிய வேலைகள் தான் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த டிஃப்ரெண்டான வேலைகள இந்த இவங்களோட டீம வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு பாருங்க. அதுதான் அமேசிங்கா இருக்கும். இப்ப இந்த கேரக்டர் ஹீரோ இவர் தான் வந்து தீவிரமா கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாரிலாம் கொண்டு போகாம, அவரோட டீம்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோக்கு தகவல் குடுப்பாங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பந்தாடுவார் அப்படின்னு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுலயும் ஆக்ஷன் சீக்வென்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். அந்த ஒன் பஞ்ச் மேன் மாரி அதுலயுமே லாஸ்ட்டா வந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குத்து தான். அந்த வகையில இந்த படத்துலயுமே ஒவ்வொரு குத்து வச்சு சரியான சீன்லாம் வச்சிருந்தாங்க. காமெடி போர்ஷன்ஸுமே பேலன்ஸா ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த படத்துலயுமே நெறைய இடங்கள்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைனலா ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். நீங்க டான்லியோட பயங்கரமான ஃபேன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுவரைக்கும் வந்த 3 படங்கள நான் பார்க்கல. டைரக்ட்டா இந்த படத்த பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சாலும் கண்டிப்பா இந்த படத்த பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நம்ம சிங்கம் படம் எப்படியோ, அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான கேரக்டர்ஸ மட்டும் யூஸ் பண்ணிட்டு, அப்படி வில்லன மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால நீங்க யாருனாலும் டைரக்ட்டாவும் பார்க்கலாம். இந்த 3 படங்களுமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஃபைனலா இந்த த ரவுண்ட் ஆப் பனிஷ்மென்ட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.